ரோகன் ஸ்கூல்ல இருக்க டீச்சர் ரொம்ப புத்திசாலி. ஒரு நாள் ரோகன் ஸ்கூலுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் டீச்சர் வராரு. ஏன்னா அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் டெஸ்ட் பண்ண வந்த எக்ஸ்டர்னலை இம்ப்ரெஸ் பண்ண டீச்சர் ஒரு பிளான் வச்சிருக்காங்க. அந்த நேரத்துல அந்த எக்ஸ்டர்னல் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆன்சர் தெரியும்னு கையை தூக்குறாங்க. அப்போ அங்க இருந்த டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட ஆன்சரை கேட்கிறாங்க. அப்போ அந்த பையன் சரியான ஆன்சரை சொல்லிட்டான். எக்ஸ்டர்னல் ரெண்டாவதா கேள்வி கேட்கிறாரு. அப்பவும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கையை தூக்குறாங்க. அப்போ டீச்சர் இன்னொரு ஸ்டூடெண்ட் கிட்ட ஆன்சரை கேட்கிறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டும் சரியான ஆன்சரை சொல்லிட்டான். இதை பார்த்த எக்ஸ்டர்னலுக்கு ரொம்பவே சந்தோஷம். இதே மாதிரி எத்தனை தடவை கேள்வி கேட்டாலும் எல்லாரும் சரியான ஆன்சரை சொல்லிடுறாங்க. ஆனா இப்போ இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆன்சர் தெரியாது. ஆனா டீச்சர் என்ன பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆன்சர் தெரியுற மாதிரி மாத்துனாங்க. அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். எக்ஸ்டர்னல் வந்த உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொன்னது என்னன்னா, ஆன்சர் தெரிஞ்சவங்க ரைட் ஹேண்டை தூக்கணும், ஆன்சர் தெரியாதவங்க லெஃப்ட் ஹேண்டை தூக்கணும். ஸோ டீச்சர் எல்லா தடவையும் ரைட் ஹேண்ட் தூக்குனவங்கள தான் ஆன்சரை சொல்லுவாங்க. அதனால தான் எல்லாரும் ஆன்சர் கரெக்டாக சொல்லிட்டாங்க. எக்ஸ்டர்னலை இம்ப்ரெஸ் பண்ண டீச்சர் செஞ்ச பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஒரு நாள் ஆகாஷோட கனவுல ஒரு ஜீனி வந்து ஆகாஷ்ட, நான் உன்னோட ஆசையை நிறைவேற்ற போறேன், நீ நல்லா யோசிச்சுட்டு உன்னோட ஆசையை சொல்லுன்னு ஜீனி சொல்லுது. ஆனா ஆகாஷ்க்கு எந்த ஆசையை சொல்லணும்னு ஒரே கன்ஃபியூஷனா இருந்துச்சு. அப்போ ஆகாஷ் எனக்கு எந்த ஆசையை சொல்றதுன்னு தெரிலன்னு ஜீனிட்ட சொல்றான். அதுக்கு ஜீனி, நான் நாளைக்கு உன்னோட கனவுல வரேன், அது வரையும் நீ நல்லா யோசிச்சுட்டு உன்னோட ஆசையை சொல்லு அப்படின்னு சொல்லி கனவை விட்டு கிளம்பிருச்சு. அடுத்த நாள் காலையில இந்த விஷயத்த அவனோட குடும்பத்துல சொல்றான். நான் ஜீனி கிட்ட எந்த ஆசையை சொல்லணும் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவனோட வயசான அம்மா எனக்கு பார்வை திரும்பி வரணும்னு, அவனோட ஒய்ஃபுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு, அவனோட அப்பாவுக்கு கொஞ்சம் பணமும் வேணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இவங்க 3 பேரோட ஆசையை கேட்டுட்டு அவனோட மூளையை நல்லா யூஸ் பண்ணி அவங்க 3 பேரோட ஆசையை நிறைவேற்றிட்டான். இது எப்படி நடந்திருக்கும்? ஏன்னா ஜீனி ஒரே ஒரு ஆசை தான் நிறைவேற்றுறேன்னு சொன்னுச்சு. ஆனா எப்படி ஒரு ஆசை தான் நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு 3 ஆசையை நிறைவேற்றுனுச்சு? அவன் எப்படி அவனோட ஆசையை சொல்லியிருப்பான்னு உங்களுக்கு தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். அடுத்த நாள் ஆகாஷோட கனவுல ஜீனி வந்தப்போ ஆகாஷ் சொல்லியிருப்பான், எங்க அம்மா அவங்களோட பேர பையனை தங்க கட்டியோட இருக்கிறத பார்க்கணும் தான் அவன் ஆசையா கேட்டிருப்பான். அதனாலதான் அவங்க 3 பேரோட ஆசை நிறைவேறிடுச்சு. மும்பையில் நிறைய பேர் டிக்கெட் எடுக்காம ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்க. டிக்கெட் இல்லாதவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு டிடிஆர் எல்லார்கிட்டையும் டிக்கெட் கேட்டு செக் பண்றாரு. அந்த நேரத்துல ரோகன் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப டிடிஆர் அவன் கிட்ட டிக்கெட் கேட்கிறாரு. ரோகன் சொல்றான், நான் டிக்கெட் எடுத்தேன், இன்னொருத்தவர் எனக்கு ஆப்போசிட்ல இருந்தாரு, அந்த ஆளு விண்டோவை ஓபன் பண்ணும்போது எனக்கிட்ட இருந்த டிக்கெட் காத்துனால வெளியில பறந்து போயிடுச்சு அப்படின்னு ரோகன் சொல்றான். டிடிஆர் ரோகன் சொன்னதை கேட்டு அந்த ஆள் எங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு ரோகன் சொல்றான், அந்த ஆள் இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஷன்ல இறங்கி போயிட்டாரு அப்படின்னு சொல்றான். அப்போ டிடிஆருக்கு தோணுது ரோகன் பொய் சொல்றான்னு. உங்களால இப்ப சொல்ல முடியுமா ரோகன் எதனால பொய் சொல்றான்னு டிடிஆர் கண்டுபிடிச்சாரு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ட்ரெயின்ல விண்டோவை ஓபன் பண்ணா காத்து வெளியில இருந்து தான் உள்ள வரும். ஸோ டிக்கெட்டும் வெளியில இருந்து தான் உள்ள வரும். உள்ள இருந்த டிக்கெட் வெளியில போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இதை வச்சு தான் டிடிஆர் கண்டுபிடிச்சிருக்காரு ரோகன் பொய் சொல்றான்னு. கார்த்திக்கும் அவனோட ஃப்ரெண்டான ரோகனும் டென்னிஸ் விளையாண்டுட்டு இருந்தாங்க. கார்த்திகை வின் பண்றதுக்கு ஒரு பாயிண்ட் அதிகமா வேணும். ஸோ ரோகன் கார்த்திகை வின் பண்ண ஒரு ஷாட் வேகமா அடிக்கிறான். அதனால டென்னிஸ் பால் வேகமா கார்த்திகை தாண்டி போய் ஒரு குழியில விழுந்துடுச்சு. அந்த குழியோட மொத்தம் ஆழம் 12 இன்ச். அந்த நேரத்துல கார்த்திக் கிட்ட மொத்தம் 3 பொருள் தான் இருக்கு. டென்னிஸ் பேட், ஒரு ஷூலேஸ், அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில். கார்த்திக் அவனோட புத்தியை யூஸ் பண்ணி அந்த டென்னிஸ் பாலை வெளியில எடுத்துட்டான். உங்களால இப்ப சொல்ல முடியுமா எப்படி கார்த்திக் அந்த பாலை வெளியில எடுத்திருப்பான்? உங்களுக்கு தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். கார்த்திக் அவன்கிட்ட இருக்கிற வாட்டர் பாட்டில ஓபன் பண்ணி அதுல உள்ள தண்ணிய குழியில ஊத்திருப்பான். ஸோ பால் ரொம்ப லைட் வெயிட்னால அந்த தண்ணியில மிதந்து மேலே வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பாலை எடுத்திருப்பான். ஒரு சாக்லேட் அப்புறம் ஒரு பாட்டிலோட விலை 110 ரூபா. சாக்லேட்டை தண்ணியோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப சாக்லேட்டோட ரேட்டு தண்ணி பாட்டிலோட 100 ரூபாய்க்கும் அதிகம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அப்புறம் சொல்லுங்க தண்ணி பாட்டிலோட ரேட் என்னன்னு. அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். சப்போஸ் உங்க ஆன்சர் 10 இருந்தா கண்டிப்பா அது தப்பு. சாக்லேட்டோட விலை 100 ரூபாய்க்கும் அதிகம்னு சொன்னேன். சப்போஸ் தண்ணி பாட்டிலோட விலை நீங்க சொன்னபடி 10 ரூபாய்னா சாக்லேட்டோட ரேட்டு 90 ரூபாய்க்கும் அதிகமா இருக்கும். சரி, இதை சால்வ் பண்ணி பார்த்தா நாம பாட்டில எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சாக்லேட்டோட விலை 100 ரூபாய்க்கும் அதிகம்னு சொன்னேன். ஸோ எக்ஸ் பிளஸ் 100ன்னு எடுத்துக்கலாம். ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 110ன்னு வரணும். அதனால ஈக்குவேஷன் எக்ஸ் பிளஸ் 100 ஈக்குவல் டு 110ன்னு வரும். அதே போல 2x ஈக்குவல் டு 10ன்னு வரும். ஸோ ஃபைனலா x ஈக்குவல் டு 5ன்னு வரும். கடைசியா நமக்கு பாட்டிலோட விலை 5 ரூபாயும் சாக்லேட்டோட விலை 105 ரூபாயும் தான் இருக்கும். மும்பை சிட்டில உள்ள ஒரு பேங்க்ல ஒரு லேடி வந்து 50,000 லோன் கேட்குறாங்க. அதுக்கு பேங்க் மேனேஜர் லோன் கொடுக்கணும்னா அதுக்கு ஈக்குவலா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டோ இல்லைனா பொருளோ கொடுக்கணும் அப்படின்னு கொலேட்ரல் கேட்குறாரு. அதுக்கு அந்த லேடி அவளோட 1 crore மதிப்புள்ள ஃபெராரி காரை பேங்க்குக்கு கொடுத்துட்டு 50,000 லோன் வாங்கிட்டு போறாங்க. பேங்க் மேனேஜருக்கு ஒரே குழப்பம், எதுக்காக இந்த லேடி 50,000 கேட்டுட்டு இவ்வளவு மதிப்பு உள்ள காரை கொடுத்துட்டு போறாங்கன்னு. 2 நாள் கழிச்சு திரும்ப பேங்க்குக்கு வந்து அந்த லேடி மேனேஜர் கிட்ட வாங்கின 50,000 லோனை திரும்ப செலுத்திட்டாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ராவும் திரும்ப கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஃபெராரி காரை வாங்கிக்கிறாங்க. அப்ப மேனேஜர் சொல்றாரு, நீங்க எதுக்காக 50,000 காசுக்காக இவ்வளவு காஸ்ட்லியான காரை எங்கிட்ட விட்டுட்டு போனீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உங்களால இப்ப சொல்ல முடியுமா அந்த லேடி மேனேஜருக்கு என்ன சொல்ல போறாங்க? எதுக்காக 50,000க்கு 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள காரை விட்டுட்டு போனாங்க? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். லேடி சொல்றாங்க, நான் 2 நாளைக்கு ஃபாரின் டூர் போனேன். நான் இல்லாத இந்த 2 நாளைக்கு என்னோட காஸ்ட்லியான காரை மும்பை போன்ற பெரிய சிட்டியில் எங்கே பார்க் பண்ணாலும் சேஃப்டி கிடையாது. ஸோ அதனால தான் என்னோட காரை உங்ககிட்ட கொடுத்து வெறும் 1000 ரூபாய்க்கு சேஃபாக பார்க் பண்ணிட்டு போயிட்டு வந்தேன் அப்படின்னு லேடி சொல்றாங்க. மும்பையில் 3 நாளாக பயங்கரமாக மழை பெய்யுது. அப்போ டிடெக்டிவ் மிகுலுக்கு ஒரு கால் வருது. காலில் கோமலை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண டிடெக்டிவ் மெகுல் அவங்க வீட்டுக்கு போறாரு. மெகுல் அந்த வீட்டுல மொத்தம் 4 பேர் மேல சந்தேகம் வருது. அதனால அவங்க 4 பேர்டையும் இன்வெஸ்டிகேட் பண்றாரு. முதல்ல ரோகன் சொல்றான், நான் இன்னைக்கு ஃபுல்லா என்னோட ரூஃப் இல்லாத மாடர்ன் கார்ல சுத்திட்டு இருந்தேன், எனக்கு வேற எதுவும் தெரியாது. அடுத்ததா ஆரத்தி சொல்றான், நான் தான் கோமலோட பையனை இன்னைக்கு பாத்துக்கிட்டேன், எனக்கு வேற எதுவும் தெரியாது. அடுத்ததா சோகன் சொல்றான், நான் இன்னைக்கு ஃபுல்லா பீச்சில் இருந்தேன், எனக்கு எதுவும் தெரியாது. அடுத்ததா மோகன் சொல்றான், நான் இன்னைக்கு ஃபுல்லா ஆபீஸ்ல தான் இருந்தேன், எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றான். உங்களால இந்த 4 பேர் சொன்னதையும் திரும்ப கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த 4 பேர்ல யாரு கோமலை கொலை செஞ்சதுன்னு கண்டுபிடிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணு. சரி வாங்க இதோட ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். மும்பைல கடந்த 3 நாளா பயங்கரமா மழை பெய்யுது. சோ எப்படி ரோகனால மட்டும் அவனோட ரூஃப் இல்லாத கார்ல சுத்திக்கிட்டு இருக்க முடியும்? சோ அவன் போய் சொல்றான். அது மட்டும் இல்லாம சோகனால எப்படி மழை பெய்யறப்ப பீச்ல இருக்க முடியும்? சோ ரோகனும் போய் சொல்றான். சோ ரோகனும் சோகனும் சேர்ந்து தான் இந்த கொலையை செஞ்சிருக்காங்க. ஒரு மந்திரவாதி அவரோட சக்தியை பயன்படுத்தி 3 லேடிய கடத்தி 3 பாட்டிலுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. அதுல முதலாவதா உள்ள லேடிய 10 வருஷத்துக்கு முன்னாடி அடைச்சு வச்சது. அதுக்கு அடுத்ததா இரண்டாவதா உள்ள லேடிய 5 வருஷத்துக்கு முன்னாடி அடைச்சு வச்சது. அதுக்கப்புறம் மூணாவதா உள்ள லேடி 6 மாசத்துக்கு முன்னாடி அடைச்சு வச்சது. இங்க உள்ள 3 லேடியில யாரோ ஒரு லேடியோட பையன் தான் இவன் யாரோட பையன்னு கண்டுபிடிச்சு உங்க ஆன்சரை கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க.
சரி வாங்க ஆன்சரை நான் பார்க்கலாம். இந்த குழந்தைய பார்த்தா ரொம்ப பெரிய வயசு மாதிரி தெரியல, ஏதோ 1 வயசோ இல்ல 2 வயசோ மாதிரி தான் தெரியுது. அதனால ஏ அண்ட் பி அவங்க 2 பேரும் 5 வருஷம் 10 வருஷமோ இருக்கிறதுனால அவங்க 2 பேரும் அந்த குழந்தையோட அம்மாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ சி தான் அந்த குழந்தையோட அம்மா.